தாய்லாந்து டூர் இப்ப நம்ம வெஸ்டேஜ் மூலியமா போயிட்டு வந்தவங்க பேசிட்டு இருக்காங்க. இங்க அடுத்து நான் பேசுறதுக்கு பானுப்பிரியா உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருக்கேன், பேசுங்க. தேங்க்யூ பிரதர். என்னோட வாய்ஸ் ஆடியபிளாக இருக்கும் நம்புறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். பானுப்பிரியா, டைமண்ட் டைரக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த இடத்துல வந்து இசிடி சரவணன் சாருக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவங்க இல்லை அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து இன்னைக்கு நான் போயிருக்க முடியாது. இது என்னுடைய செகண்ட் ட்ரிப். நான் ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் டைரக்டர் லெவலில் இருக்கும்போது நான் போயிருந்தேன். அப்போ போனதுக்கும் இப்போ போனதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் என்னால் வந்து பார்க்க முடிஞ்சது. அது வந்து நான் ஒரு ஸ்கீம் மூலிமா நான் ஒரு 3 months வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது அதில் வந்து போயிருந்தேன். ஓகேங்களா. இப்போ நான் என் ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஃபாரின் அப்படிங்கிறது போயிட்டு வந்திருக்கேன். என்னன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. இப்போ பிரதர் சொன்ன மாதிரி நிறைய பேர் வேலைக்காக போவாங்க. ஒரு 4 days, இந்த 4 days எப்படி போச்சு அப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட். இப்போ இங்கே உள்ள நம்ம ஏர்போர்ட் போனதுலேருந்து கொண்டாந்து விடுற வரைக்குமே ரொம்ப சேஃபாக செக்யூராக டீமை பார்த்துக்கிட்ட ஜோனல் மேனேஜர் சதீஷ் சாருக்குமே இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம டீம் மெம்பர்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே, ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்தாலும் டியூசிடி சரவணன் சார் டீம் அப்படிங்கும்போது எல்லாருமே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் மிஸ் ஆயிடாம தேடி ஒரே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம டீமுக்கு வந்த அத்தனை பேருக்குமே நான் அந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். வரக்கூடிய லீடர்ஸ் எல்லாருமே அவங்க சைடில் ஒரு சில ஃபோட்டோஸ்மே கொடுப்பாங்க. அதனால் நான் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ நான் முடிச்சுக்கிறேன். இது வந்து கேட் 5ல் உள்ளே போகும்போது எடுத்த ஃபோட்டோஸ். அடுத்த நாள் நம்ம போய் ரீச் ஆனது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலா டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே வந்திருந்தாங்க. நம்மளோட எம்டி கூட நான் வந்து ஃபோட்டோ எடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 பேர் ஓவரால் இந்தியாவிலேருந்து ஒரு 600 பேர் வந்திருந்தாங்க. ஸோ நான் எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா அந்த 600 பேருமே இந்த வயசு தான் அப்படின்னு இல்லை, வயசானவங்களும் வந்திருந்தாங்க, சின்ன வயசுக்காரங்களும் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வெஸ்டேஜ் பண்ணா வாழ்க்கை மாறும். ஓகேங்களா. காரணங்கள் சொல்றதுக்கு நிறைய இருக்கு. காரணங்கள் சொல்லிட்டே இல்லாம அவங்க எடுத்து பண்ணனால மட்டும்தான் அந்த இடத்துக்கு அவங்களால வர முடிஞ்சது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பஸ் வச்சு தான் ஒவ்வொருத்தரையுமே கூட்டிகிட்டு போனாங்க. பஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டுமே ஃபுல்லாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10 பஸ்ஸுக்கு மேலே வந்து இருந்தது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோன்ஸ் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எப்படி உருவாகுது, அதை எப்படி வந்து பிரித்து எடுக்கிறாங்க, அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அங்கே வந்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோலசின் ஸ்டோன் சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அப்படி ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஸில் வந்து அந்த டான்ஸ் எல்லாமே இருந்தது. நான் கொஞ்சம் இதாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஒவ்வொரு இடமுமே வெஸ்டீஜ் மட்டும்தான். அந்த இடத்துல வந்து வெஸ்டீஜ் அப்படின்னா டோட்டலாக அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜ் பீப்புளுக்காக மட்டும்தான் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. ஃபுட் ஆகட்டும், ஹோட்டல் ஆகட்டும் எல்லாமே. இன்னும் என்னன்னா நான் போன தடவை போகும்போது அண்ணாந்து பார்த்துட்டு வந்தேன். அந்த பட்டாயா பீச்சில் நின்றுட்டு அந்த அமரி ஹோட்டலை அண்ணாந்து பார்த்துட்டு இப்படி இந்த ஹோட்டல்லாம் வந்து ஸ்டே பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சி நான் பார்த்துட்டு வந்தேன். இந்த தடவை அதே 5 star ஹோட்டலில் நான் வந்து ஸ்டே பண்ணேன். எதுக்காக நான் இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் முடிவு எடுக்கணும். அதுக்கான ஒரு சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் பண்ண தான் நமக்கான விஷயங்கள் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் தீம் பார்க், இப்போ எல்லாமே ஸ்பீட் போட்டில் போயிட்டு அங்கேருந்து கோரல் ஐலாண்ட் போனோம். அந்த ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் டின்னர் அந்த அன்னைக்கு. இது வந்து அண்டர் வாக்கு அந்த கடலுக்கு நடுவில் வந்து நடந்து கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ஃபோட்டோஸ் இது. ஓகேங்களா. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்காக வெஸ்டேஜில் கொடுக்குறாங்க. நம்ம தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான வகையில் பயன்படுத்திக்கணும். யூசிடி சதீஷ் சார் அண்ட் யூசிடி கிரீஷ் சாரோட எடுத்த ஃபோட்டோஸ் இது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏர்போர்ட்டோடைய இன்டீரியர். ஓகேங்களா. உள்ளே போகும்போது இருக்கக்கூடிய இடம். இதுதான் நான் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல். ஓகேங்களா. இந்த ஹோட்டலில் வந்து போன தடவை இதே பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நடுவில் ரோட்டுக்கு அந்த சைடு பீச்சு, இந்த சைடு வந்து ஹோட்டல். ஓகேங்களா. சேம் அந்த இடத்துல தான் இந்த தடவை நாங்களும் போய் ஸ்டே பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக, படத்துல மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ரூம் வந்து நான் நேர்ல போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். ஸோ உங்க கையிலயும் அந்த வாய்ப்பு தான் இருக்குது. சரிங்களா. வெஸ்டேஜ் வந்து இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் எடுத்து பண்ணலாம். தொடர்ந்து பண்ணணும். கன்ஸ்டன்டா உங்களுடைய உழைப்பை போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்கனாலையுமே இந்த இடத்துக்கு வர முடியும். நான் வந்து நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால மட்டும்தான் என்னால் இந்த இடத்துக்கு போக முடிஞ்சது. ஓகேங்களா. ஸோ வாழ்க்கையை வாழணும்னா வெஸ்டேஜ் பண்ணணும். சொல்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையை நம்ம ஏதோ பிறந்தோம், இருந்தோம், கொஞ்ச நாள் வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணி, இப்போ சரவண் பிரதர் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாங்க, ஒரு லாஸ்ட் நமக்கு ஏஜ் ஆகும்போதெல்லாம் இந்த மெமரிஸ் மட்டும்தான் நம்ம கூட இருக்கும். ஓகேங்களா. அப்போ அதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து வெஸ்டேஜ் பண்ணணும். வெஸ்டேஜ்குள்ள இருந்துட்டு வேற ஏதாவது கிடைக்குமா, இன்னும் ஏதாவது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, பண்ணலாமா அப்படி யோசிச்சோம்னா பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து நான் தேங்க்ஸ் சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ பிரதர். விஷ் யூ வெல்த்.
பானுப்பிரியா சிஸ்டர், நீங்க இப்ப இந்த டைம் வந்து ஹஸ்பண்டோட போயிருக்கீங்க. இப்ப நீங்க இந்த பிசினஸ் பண்றீங்க. ஹஸ்பண்ட நீங்க கூட்டு உங்க வெஸ்டேஜ்ல நீங்க வந்து நீங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு போன அந்த சந்தோஷம், அந்த ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு? அது எப்படி உங்களுக்கு அந்த வகையில சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அத பத்தி சொல்லுங்க ஒரு பாயிண்ட். வித் யுவர் பர்மிஷன் பிரதர், நான் அவரையுமே பேச சொல்லட்டுங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. குட் மார்னிங் சார். நான் செந்தில்குமார் பேசுகிறேங்க, பானுப்பிரியாவோட ஹஸ்பண்டு. உண்மையிலுமே சூப்பராக இருந்ததுங்க ட்ரிப்பு. என்னென்னா அவங்க பட்ட கஷ்டத்துக்கு இப்போ பலன் மாதிரி நான் பார்க்குறேன். அருமையாக இருந்தது. இது யாருக்குமே இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருக்காது. சில பேருக்கு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுல, சில பேர் தடையாக இருந்திருப்பாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் அவங்கள ஃப்ரீடமாக விடுங்க. நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்பி கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு பெரிய உதவியாக இருப்பாங்க. தேங்க்யூ. அவங்ககிட்ட கொடுக்குறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர்.